வணக்கம் குரு ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வகையில இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிடித்த வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, ஜென்ம சனியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு ஆண்டு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, சனி ராசிக்குள்ள இருந்து ஜென்ம சனி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்துல ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்திலும், குரு 4ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். சோ இந்த ஆண்டு கிரகத்துல பாத்தீங்கன்னா, மெயினா ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி உங்க ராசிக்குள்ளே இருந்து கடந்த ஒரு வருடமாக, 1.5 வருடமாக, 1.25 வருடமாக ஒரு ஜென்மசனி தாக்கத்தை கொடுத்து இப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முழுமையாக பாதிக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பதும், சில விஷயங்கள் மனசை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், புதிய முயற்சிகள் எடுக்கிறது வந்து தவிர்க்க வேண்டும். ஜென்மசனி பூரட்டாதி நட்சத்திரங்களை பாதிக்கொண்டு சதய நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் மெல்ல மெல்ல கொஞ்சம் ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பட் உண்மையே பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு கும்பராசிக்கு ஜென்மசனி நீடித்திருக்க போகிறது என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் கும்பராசிக்காரர்கள் வாழும் பொழுது மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல வர்றது முன்னமே கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயம்தான். 10ஆம் வீட்டு அதிபதியே 6ஆம் இடத்துல நீச்சமா வரும்பொழுது தொழில் விஷயங்கள் நல்ல மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் குறைகிறது. கொஞ்சம் அடித்தளமே ஆடுகிறதுங்கிற மாதிரி சில பிரச்சனைகளை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு வர வேண்டிய ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது. அதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயம் வரணும், இது நீடித்து பண்ண முடியாது, வேலை போகிறது, தொழில வந்து கொஞ்சம் முடக்கங்கள் அதிகமாகி இதுக்கு மேல இந்த பர்டிகுலர் டிவிஷன் நடத்துறது கஷ்டம்ங்கிற மாதிரி உங்களுடைய தசாபுக்திகளும் அவ்வளவு சிறப்பு இல்லாம போகும் பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் ஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு நீச்சமா வரும் பொழுது அத்தகைய ஒரு பலனை கொடுக்கிறார். சுக்கிரன் உங்களுடைய ராஜயோகாதிபதியாக சுக்கிரன் இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்தவர் அக்டோபர் 13ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்து சில தொழில் மாற்றத்தையும் தொழில் விஷயத்துல ஒரு மேன்மையும் கொடுக்கக்கூடியது. அதாவது ஒரு சிலதை கொடுத்து சிலது வாங்க வேண்டியது, சிலதை முடித்து கொண்டு சிலது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. அதே சமயத்துல சூரியன் 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் 9ஆம் இடத்துக்கு வருவது இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அடுத்தபடியான சில நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்குது. புதன் 8ஆம் இடத்துல இருப்பதும் 9ஆம் இடத்துக்கு வருவதும் அதேதான். வேற இதுவரை கிணத்துல போட்ட கல்லுமா இருந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல ராகு இருப்பது பாத்தீங்கன்னா, பண விஷயத்திலையும் ஒரு தடைகளும் வரவேண்டியது கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடித்திருக்கிறது. அதே சமயத்துல வெளிநாடு, வெளிமாநிலம் அது மாதிரி ஒரு செலவுகளுக்கு வந்து அதிகமாக செலவு செய்யக்கூடிய விஷயங்களும், வருமானம் வர்றதுதான் லேட்டாமையுடைய செலவு வந்து மிக அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயமாக இருந்து விரயத்தை எப்படி குறைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மன அலைச்சலையும் மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. சோ இத்தகைய ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, ஜென்மசனியும் ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஜெயிக்க முடியும். எடுத்தமா கொழுத்தமான எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்குங்க. ஏன்னா 10ஆம் வீட்டுல வந்து ராஜயோகாதிபதி வந்தனால சரி ஏதோ ஒரு ஹோப், தொழில் மூலமா சில இப்ப இல்லைனாலும் ஒரு அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒண்ணுதான் பாசிட்டிவா நம்ம எடுத்துக்க முடியுது. அதே சமயத்துல கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சின்ன ஓப்பனிங், சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு சுக்கிரன் குரு பார்வையில வருவது கொடுக்குதுங்க. அதே சமயத்துல வந்து சூரியன் 9ஆம் இடத்துல நீச்சமா போனாலும் 8ஆம் இடத்துல இருந்து வெளியில் வர்றது ஒரு நல்ல விஷயம்தான். புதன் 8ஆம் இடத்து அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து ஒரு நட்பு வீட்டுக்கு வர்றது நல்ல விஷயம்தான். சோ இது மாதிரி ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து எப்படி மீண்டு வருவது என்பதை சில புரியாம இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு கதவு திறந்து இந்த மாதிரி ஒரு ரூட்ல போய் நம்ம ஜெயிச்சுக்கலாங்கிற கூட அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இல்லத்தரசிகள், இல்ல குடும்ப தலைவர்கள் எல்லாத்துக்குமே இன்னுமே ஒரு சுமாரான டைம் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ளேயே சனி இருந்து 7ஆம் பாவத்தை பாக்குறது அவ்வளவு சிறப்பில்லை. அதே சமயத்துல செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வரப்போ உடல் உபாதைகள், ஆப்ரேஷன் அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு. தூரப்பிரதேசம் போறப்ப டிராவலிங்ல இருக்கப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். தொழில் அமைப்பு இந்த நேரத்துல தொழில் முன்னேற்றங்களுக்காக ஒரு முதலீடு செய்யறது அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். 6 மாசம் பாத்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நிதி பண விஷயத்துல வந்து ஒரு தடைகளை கொடுப்பார்.
அது ராகு பயிற்சி பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் மாதம் ஆகிற பயிற்சி தான் கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவு நீடித்து இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு சில விஷயங்கள் ஒரு 7-8 பிரச்சனையில ஒரு பிரச்சனைகள் விலகி அடுத்த ஒரு 4-5 மாசத்துல எப்படி தப்பிக்கிறோம், இந்த விஷயத்துல இருந்து எப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்படி மாறுறோங்கிற ஒரு ஒளி தெரியக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக செகண்ட் ஹாஃப் கொடுக்கக்கூடிய மாதமாக அக்டோபர் 2022 இருக்கு. இது பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு தசாபுக்திகள் போகுது, அதோட திருட்பலம் ஸ்தான பலம்லாம் எப்படி இருக்கு, இந்த தசநாதன் புக்திநாதனோட ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொன்ன அப்படிதான் ஒரு துல்லியமான பலன் எடுக்க முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.